வணக்கம் ஜெம் டிவி மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வேற லெவல் ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே ஒரு டைலாக் 2 டைலாக்னு எடுத்துடுறோம். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எந்த டைலாக் பிடிச்சிருக்கோ, அவங்களுக்கு எந்த ஆக்ட்ரஸ் பிடிச்சிருக்கோ அந்த படத்துலேருந்து ஒரு டைலாக் சொல்ல வச்சு, அதுக்கப்புறம் ஒரு டைலாக் அவங்க அதை சொல்லைன்னா நானாக ஒரு டைலாக் கொடுப்பேன். அதை நீங்கள் வந்து பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சு நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டிலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே வீடியோவில் பார்த்துட்டு வந்துருங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. உங்க பேரு? முகமது சுஹைல். ஹேமந்த் குமார். இலக்கியா. அக்ரம். உங்க பேர் இக்ரம். கிருபாகர். ஓகே. கோகுலா. அவர் உங்க ஃப்ரெண்டா? ஆமாங்க. அவர் பேரு அபிஷேக். ஓகே. என்ன படிக்கிறீங்க நீங்க? பிகாம் சிஎஸ். ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் தானா? ஆமா. ஓகே. ஒரே கிளாஸா? இல்ல வேற காலேஜ். ஆனா ஒரே இது. நீ ஒரே டிபார்ட்மெண்ட், நானும் ஒரே டிபார்ட்மெண்ட். வா நம்ம சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் வந்து சிபிடில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா நீங்க? பிஎஸ்சி சிஎஸ். பிஏ எக்கனாமிக்ஸ் லைலா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் ஷிஃப்ட். சோ உங்க வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு அடி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சு அந்த டைம்ல வந்து கவலைப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் நினைச்சு அதை நினைச்சு ஒரு மாதிரி சிரிப்பா இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட் இருக்கா? இப்போ ரீசெண்டா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த பிரேக்கப். அது என்ன மொமெண்ட்? லவ் பண்ணதானா? என்ன மாதிரி அழுது எப்படி அந்த தருணம் இருந்துச்சு? நான் லவ் பண்ண ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிச்சு. அது மாதிரி என்ன பண்ணிச்சு, அது ஃபன்னுக்கு லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணி. ஸ்கூல் டைம்லயா? ஆமா, ஸ்கூல் டைம். பசங்க பண்ற தப்பே தான். ஸ்கூல் டைம்ல லவ் பண்றதுதான் பசங்க பண்ற தப்பே. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பிரேக்கப்பா? அது நடந்தே ஒரு மாதிரி மன கஷ்டங்களா இருந்துச்சா? ஆமா, கஷ்டம். சூர்யா மாதிரி பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்களா அப்படின்ட்டு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அப்படியா? இல்ல ப்ரோ, ஆனா நைட்ல பெட்ஷீட்டுக்குள்ள இப்போ ஆனா அதை நினைச்சா சிரிப்பா இருக்கா? நானா இப்படி எழுதிட்டு இருந்தேன் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கா? ரொம்ப எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு 2.5 வருஷம் இருக்கு. நான் 1 வருஷம் இருக்கும். 1 வருஷம் லவ் பண்ணீங்களா? இப்போ அதுக்கப்புறம் ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் அது மாதிரிலாம் இது இல்லையா? இப்போ லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? திரும்பவும் அதுக்குள்ளதான் போவீங்க? அவன் இன்னும் திருந்தல மாமா. என்னாலும் பரவாயில்ல, நான் திரும்ப லவ்க்குள்ள போவேன். சரி, உங்களுக்கு வந்து எந்த ஆக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும்? ஆக்டர்னா வந்து சூர்யா பிடிக்கும். விஜய். உங்களுக்கு? விஜய். 2 பேருமே விஜய் தானா? விஜய் சாரா? ஓ, சூர்யா நீங்க விஜயா? மூவி சொல்ல பாக்கல. அப்படியா? அப்படி என்ன மூவி வருதோ அப்படி பார்த்து போகணும். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? ஒரு ஃபேன்ஸ் இல்லாத ஒரு பையனா? இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையா? சரி, ஆக்டர் சூர்யா வந்து இப்ப லாஸ்டா 2 படம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் என்ன படம்? லாஸ்டா 2 படம் வந்துச்சா? லாஸ்டா இப்ப 2 படம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன படம் வந்துச்சு? இப்படி யோசிக்கிறீங்க. சூர்யா ஃபேன்ஸ் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ரெட்ரோ வந்துச்சு, அது மாதிரி கங்குவா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். விஜய் சாருக்கு லாஸ்ட் படத்துக்கு முன்னாடி படம் என்ன வந்துச்சு? லாஸ்ட் படத்துக்கு முன்னாடி கோட்டா. ஐயோ, கோட்டா பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஓ, லாஸ்ட் கோட் தான் வந்து. லாஸ்ட் படத்துக்கு முன்னாடி படம் என்ன வந்துச்சு? லியோ. நான் தான் ரோலெக்ஸ். ஆரம்பிக்கலாமா? திரும்ப ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1 அத சொல்லிட்டு அந்த டைலாக் சொல்லிடுறேன். நான் ரோலெக்ஸ் ஆரம்பிக்கலாமா? டே 1ல இருந்து. ஜிம்முக்கு போறீங்களா? ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ப்ரோ டெனர்க்கு ப்ரோ. ஒன்ஸ் மோர். நான் ரோலெக்ஸ் ஆரம்பிக்கலாமா? ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. அவன் தலையை வெட்டி கொண்டானோ வந்துருச்சு. சொல்லுங்க. அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. வேற ஒரு புடிஸ்டார். ஓகே, சூப்பருங்க. கரெக்ட்டா பண்ணிட்டீங்க வீடியோ. நான் தாண்டா லியோ தாஸ். அவ்வளவுதான். ஏனே பஸ்காரா. கோமா இல்லைங்க. இப்ப இத சொன்னீங்களா அந்த மாதிரி சொல்லுங்க. A few moments later. சங்கீத ஸ்வரங்கள் கேளே கணக்கா. எடிட்டருக்கு வேலையே இல்ல, நானே எல்லாத்தையும் பண்றது. அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நான் தாண்டா லியோ தாஸ். ஓகே, சூப்பர். இத சொல்றதுக்காக எவ்வளவு பாடு. சரி, ஓகே. நான் இந்த கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது பாத்தீங்களா? என்னது கூலி படம்? கூலி. தெரியாதுங்களா? கூலி படம் இல்ல ப்ரோ, விஜய் படமா அது? மச்சான் யாரா இவனுங்க?
எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? ரஜினியோட படம் ரிலீஸ் ஆகுது இல்லைங்க இப்போ. தெரியல ப்ரோ. நீ இந்த உலகத்துல தான் இருக்கீங்களா? எனக்கு தெரியல. அந்த படத்துல இருந்து ஒரு சின்ன டைலாக் நான் சொல்றேன். சரி. அந்த டைலாக் மட்டும் நீங்க பேசி காமிச்சீங்கன்னா போதும், ஓகேவா? அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள். தப்பாக நினைக்காத. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மானம் உண்டு மனமுண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். நீயும் ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எப்பாதே போனாலும் இன்பத்தை தப்பாது. சோறு உண்டு சுகம் உண்டு மனம் உண்டு மாது உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா அது சரி சொல்லுங்க. சோறு உண்டு சுகம் உண்டு சோறு உண்டு சுகம் உண்டு ப்ரோ. அது கடைசியில சுகம் உண்டு சோறு உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். தப்பொன்று சரியொன்று எப்போதும் விளையாடு. சோறுண்டு தூங்கிட்டு சோறு உண்டு சுகம் உண்டு. அங்கே கன்னடா விட்டுறாங்க, சொல்லுங்க சீக்கிரம். தெரியல ப்ரோ. சோறு உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் ஒன்று போடா. அந்த லைன் சொல்லுங்க. சோறு உண்டு சுகம் உண்டு மாது உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் ஒன்று போடா. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். இன்பம் துன்பம் எல்லாமே சரிதான். இன்பம் துன்பம் எல்லாமே சரிதான். மது உண்டு மது பாட்டிலும் உண்டு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. எல்லாம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. கண்ணுல ஒரு திமிரு ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரிதான் நாங்க நடப்போம். கேமரா பஸ் சொல்றாங்க. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு. எனக்கே பறந்துச்சுதான். சோறுண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு என்றாலே நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் சோட்டா பீம் தான். மாது உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் ஒன்று போடா. ஓகே சூப்பர். அவ்வளோதான். ஓகே சூப்பர். வேற லெவலுங்க. சூப்பர் ப்ரோ. நானும் நீங்க ஐடி கார்டு ரெட் கலர் பார்த்து நீங்க அந்த குணா கேபிள் தான் வரீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.